ஒரே ஒரு பாட்டு தானே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் லொகேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோவும் அழகா இருக்காங்க, ஹீரோயினும் அழகா இருக்காங்க. ஸோ கியூட்டா இருக்கு லவ். ஒன்று ரெண்டு தான் இருக்கு. அதுவும் ரொம்ப டீப்பாலாம் இல்லை, சும்மா முத்தம் கொடுக்குற மாதிரி போயிட்டு வராங்க, அவ்வளோதான். அது லவ்வர்ஸ்னாலே கொடுக்கணும்ல, அதுக்குள்ள இல்லைன்னா எப்படி? ட்ரீம்ல இருக்க ஒரு பொண்ணு யூனிவர்ஸில் பிலீவ் பண்ணும்போது நேராக வந்துருச்சுல, அதான் ட்ரீம் கேர்ள். ரொமான்டிக்கோட காமெடி வந்துருச்சு அப்படின்னா சொல்லலாம். எனக்கு லேகா தோணலை, நல்லா தான் இருந்தது. லவ்வர்ஸ் டேக்கு ஃபேமிலியாகவும் வரலாம் அண்டு லவ்வர்ஸில் பிரேக்கப் பண்ணவங்களும் வரலாம், இல்லை லவ் பண்ணுறவங்களும் வரலாம். வரும்போது பிரிஞ்சு வந்தாலும் போகும்போது சேர்ந்து போயிடுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் க்யூட்டான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். யூஸ்வலாக நிறைய லவ் படங்கள் பார்த்துருப்போம், பட் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்போ எனக்கு வந்து நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குமோன்னு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக என்ன விஷயம் சொல்ல வராங்களோ, ட்ரீம் கேர்ள் தாங்க சம்மந்தமே படத்தில். ஸோ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப வல்கராக நீங்கள் பார்க்குற கையோ இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கேன். ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ரொமான்டிக் சீனை கூட. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு வல்கராலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக முக்கியமாக நிறைய பேர்த்து கூட கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. சஸ்பென்ஸை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ சஸ்பென்ஸ் வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் அந்த பாட்டு கூட எல்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுதான் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக லவர்ஸ் டேக்கு எல்லா லவர்ஸும் வந்து பாருங்க. அவங்கவுங்க வேலண்டைன்ஸை கூப்பிட்டு வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் குட் ஃபில்ம். நம்மளுக்கு அந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற டைட்டில்னால எல்லாரும் இந்த மாதிரி ரொமான்டிக் படமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை, ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். அந்த ஸ்டோரி லைனில் வர்றதுனால அந்த ட்ரீம் வந்து அந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான பார்ட்னால அந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ட்ரீமுக்கும் அந்த ரியாலிட்டிக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சினிமாட்டோகிராஃபி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் புதுசாக இருக்காங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி இல்லை, எல்லாமே வெள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது ஓகே. இல்லை ரொமான்டிக் மூவி எல்லாம் கிடையாது. ஃபீல் குட் ஃபில் கண்டிப்பாக பார்க்கலாங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் லவ் ஃபிலிம் தான், என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இல்லை அப்படிலாம் இல்லை, குழந்தைய கூட கூப்பிட்டு வரலாம். அடல்ட் மூவிலாம் இல்லை, நல்ல மூவி. சாங் சூப்பராக இருந்துச்சு. நியூ ஃபீல் இருக்குது அதில். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் ஹீரோக்கு ஒரு கனவு வரும், கனவுல வந்தது நிஜமாகுமான்னு தெரியல. அந்த கான்செப்டை படி ட்ரீம் கேர்ள் வச்சுருக்காங்க. ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல டைரக்ஷன்ஸ் இருக்குது, நல்ல ஃபீல் குட் மூவி. பார்க்கலாம், ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரீம் கேர்ள் நிறைய பேரோட ட்ரீமை உண்மையாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது என்னென்னா, இந்த ஜென்ரேஷனில் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸில் நடக்கிற ஒரு சில டாக்ஸிக் விஷயங்கள், அதனால் யாரும் கெட்டவங்களாகவும் மாறிடுறது இல்லை. அந்த சுச்சுவேஷனில் அவங்க நடக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த மாதிரி பேசுகிறது தான். ஸோ நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் ட்ரீம் கேர்ளில். அதுக்கு நான் கெட்டவனும் கிடையாது. அந்த ஒரு சின்ன ப்ளே எதுக்குன்னா, எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களால தான் எனக்கு அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு சில ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். டைரக்டர் சார் வந்து எல்லாரோட ஓகே வியூன்னு வச்சிருப்பார் டேரக்டர். ஹீ இஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அவர் மைண்ட், அவர் வியூவில் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும்போது எவ்ரிபடி ஹஸ் பிட்ஸ்ட் அண்ட் கிவன் தேர் பெஸ்ட். நல்லா வந்திருக்கு படம், நீங்கள் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. படத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பாட்டு தான், அதுவும் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. புரியுது என்ன எப்படி பர்டிகுலராக சொல்ல தெரில, பட் ஆனால் ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு.
என்ன லவ் ஸ்டோரி, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. கப்புள்ஸ் பார்த்தா ஓகே, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். பட் ஆனால் கப்புள்ஸாக பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓவரால் படம் எல்லாமே நல்லாயிருக்கு.